நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம எல்லாருமா சேர்ந்து என்ன சிங்கப்பூர் அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க. பூஜா, இத்தனை நாள் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க சொந்த ஊர் சிங்கப்பூர் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நீங்க சிங்கப்பூர் போய் உங்க பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தானே நியாயம். நான் தான் மறுபடியும் சொல்றேனே பரத், எனக்கு நாங்க யாருமே இல்ல. எப்படி இங்க இருந்துட்டு சிங்கப்பூர் எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? போய் பார்த்தா தானே தெரியும். சரி, நான் சிங்கப்பூர் போறதுன்னா நீங்களும் என் கூட வரணும், அப்பதான் நான் போவேன். என்ன பூஜா இது? சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அம்மாவும் ஸ்கூலுக்கு வந்தாதான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. பின்ன என்ன பரத், ஒரு அம்மா மாதிரி நீங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. மனசுல ஆழமா பதிஞ்சிட்டீங்க பரத். இப்ப திடீர்னு விட்டுட்டு போறதுன்னா அது எப்படி சாத்தியம்? நீங்க மனசுக்குள்ள வானம் மாதிரி பதிஞ்சிருக்கீங்க பரத். தேங்க்ஸ் பூஜா. உங்க மனசு எனக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். என் பூஜா, நான் மட்டும் உங்களை முழு மனசோடய அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்களே, சின்ன குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருந்தா கை வலிக்கும், இறக்கி விட்டா மனசு வலிக்கும். என் மன நிலைமை இப்ப அப்படிதான் இருக்கு.